நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் முதலமைச்சர் ஸ்டாலின் சுயநல நாடகம் ஆடுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். தமிழக அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவிப்பு. குமரி அனந்தன் உடலுக்கு ஆளுநர் ஆர் ரவி அஞ்சலி. தந்தையை இழந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆறுதல். மறைந்த மூத்த அரசியல் தலைவர் குமரி அனந்தனின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. திருமாவளவன், பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோரும் அஞ்சலி. குமரி அனந்தன் மறைவிற்கு சட்டப்பேரவையில் இரங்கல். அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஜெயலலிதாவிற்கு எதிராக 1996 தேர்தலில் வாய்ஸ் கொடுத்தது ஏன்? 30 ஆண்டுகளுக்கு பிறகு மனம் திறந்த நடிகர் ரஜினிகாந்த். பரந்தூர் விமான நிலையத்திற்கு மத்திய அரசு கொள்கை ரீதியாக ஒப்புதல். விரைவில் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கப்படும் என எதிர்பார்ப்பு. நெல்லை மாவட்டத்தில் கர்ப்பிணிகளுக்கு காலாவதியான ஆவின் நெய், பேரிச்சம்பழம் வழங்கியதால் அதிர்ச்சி. தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்தியின் எதிரொலியாக வருத்தம் தெரிவித்த சுகாதாரத்துறை அதிகாரிகள். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மதுபோதையில் மோதிக்கொண்ட இளைஞர்கள். விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் காயம். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய கோரி போக்குவரத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். அரசு பேருந்துகள் அனைத்தும் பணிமனையில் நிறுத்தி வைப்பு. பங்குனி திருவிழாவையொட்டி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் தேரோட்டம் கோலாகலம். தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். சேலம் தாதகாப்பட்டி உழவர் சந்தையில் பணி நேரத்தில் உதவி நிர்வாக அலுவலர் தூங்கிய விவகாரம். தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக வேளாண் வணிக வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் இறுதி ஆண்டு தேர்வை எழுத வராத மாணவர்கள். ஓடி ஒளிந்த மாணவர்களை தேடி கண்டுபிடித்து தேர்வெழுத வைத்த தலைமை ஆசிரியருக்கு குவியும் பாராட்டு. டெல்லியில் நடைபெற்ற நவகர் மகாமந்திர திவாஸ் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பு. பண்டைய பாரம்பரியத்தை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என பேச்சு. வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25 விழுக்காடு குறைவு. 2 மாதங்களில் 2வது முறையாக குறைத்தது ரிசர்வ் வங்கி. நடிகர் சைஃப் அலி கான் மீதான கத்திக்குத்து தாக்குதல் வழக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர் மீது 1000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த காவல்துறை. மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப்பின் கல்லறை அமைந்துள்ள நகரத்தின் பெயர் மாற்றப்பட உள்ளதாக தகவல். குல்தாபாத் என்ற பெயரை ரத்னாப்பூர் என மாற்ற மாநில அரசு திட்டம். அமெரிக்க நிறுவனங்களில் பணியாற்றும் சுமார் 3 லட்சம் இந்திய மாணவர்களை வெளியேற்ற ட்ரம்ப் அரசு திட்டம். விரைவில் நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். அமெரிக்கா தவறு மேல் தவறு செய்வதாக சீனா எச்சரிக்கை.
ட்ரம்ப் வர்த்தக போரை தொடர்ந்தால் இறுதி வரை எதிர்த்து போராடுவோம் எனவும் திட்டவட்டம். ஐபிஎல் தொடரின் லீக் ஆட்டத்தில் போராடி தோற்றது சென்னை அணி. 18 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் ராஜஸ்தான் அணிகள் மோதல். அகமதாபாத் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். கடந்த நிதியாண்டில் டீசல் கார்களை விட சிஎன்ஜி கார்களின் விற்பனை அதிகரிப்பு. அதிகபட்சமாக 1/3 பங்கு கார்களை விற்பனை செய்த மாருதி சுசுகி நிறுவனம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 66,320 ரூபாய்க்கு விற்பனை.